ஏன் நாம் தேவனை இப்படி முழு பலத்தோடு முடிஞ்ச அளவுக்கு சிறந்த முறையில் துதிக்கிறோம், உயர்த்துறோம்னா, அவர் நம்மளை சேற்றிலிருந்து உயர்த்தி விட்டார். எங்கேயோ இருந்த நம்மளை, ஒன்றுமில்லாத நம்மளை, தகுதி இல்லாத நம்மளை ஏற்கனவே எவ்வளோ உயர்த்தி விட்டார். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுடனே நம்மளையும் உயிர்ப்பித்து உன்னதங்கள் உட்கார வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுடனே கூட இன்னும் தொடர்ந்து உயர்த்திக்கிட்டே போகிறாரு. ஒரு நாள் எந்த அளவுக்கு உயர்த்திடுவார்னா, நிறைய விதத்தில் நாம் அவரை போல் ஆயிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு தருகிறார். உன்னை வாலாக்காமல் உன்னை தலையாக்குவேன், நீ கீழாகாமல் நீ மேலாவாய், உன் பேரை பெருமை, இப்படி சொல்லுகிற தேவன். இப்படிப்பட்ட தெய்வம் தெரியுமா உங்களுக்கு? நான் உன்னை உயர்த்துறேன்றாரு. இவர் இப்படி இருக்கிறதுனால தான் நாம் இப்படி அவரை துதிக்கிறோம். சில நேரம் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன் இப்படி மியூசிக்கை போடணுமா, இப்படி இவ்வளோ பிரம்மாண்டமாக காரியங்களை செய்யணுமா, இந்த அளவுக்கு எதுக்கு தேவை அப்படின்றாங்க. நம்முடைய தேவனுக்கு இதை விட 100 மடங்கு செஞ்சால் கூட பத்தாது. அவருடைய மகத்துவம், அவருடைய மாட்சிமை எடுத்து சொல்லுவதுக்கு எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் பத்தாது. செஞ்சு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆகவே தான் எங்களுக்கு முடிஞ்சதை செய்கிறோம். நாங்கள் இன்னும் 100 மடங்கு கூட செய்வோம். இவர் அப்படிப்பட்ட கடவுள். இவர் நல்லவர், இவர் வல்லவர், நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் அளிக்கிறவர். இவர் யார் என்பதை நாம் கவனிப்போமானால், இவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் ஏற்கனவே என்பதை உணர்வோமானால், தொடர்ந்து செய்வார்ன்ற ஒரு நிச்சயம் வந்துடும். பாருங்க, கவலை பயம்லாம் போயிடும். அடுத்த பாடல் சங்கீதம் 28:6-9 அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு பாடல். வேதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேட்டர்ன் ரொம்ப தெளிவாக இருக்கு. கடவுள்கிட்ட விண்ணப்பம் ஏறதுக்கு முன்னால அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், நமக்கு யாரா இருக்கிறார் என்பதை நாம் முதல்ல சொல்லணும். கொஞ்சம் நேரம் எடுத்து அதை செய்யணும். அந்த சங்கீதத்தில் கூட அப்படிதான் செய்யறான் சங்கீதக்காரன். அந்த வார்த்தையில வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கேட்டாரா? உங்களுடைய சத்தத்தை கேட்டாரா? அடுத்தது, கர்த்தர் என் பலனும் என் கேடவுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். சகாயம் பெற்றீங்களா? ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவருடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். என்ன செய்தார்? யாரா இருக்கிறான் வாய் திறந்து சொல்லுகிறான். அதுக்கப்புறம் தான் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். பாருங்க, தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும்.